Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கர்நாடகா பெங்களூர் சிட்டில பெலத்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால இருக்கிற ஒரு சாக்கடை 2-3 நாட்கள் பக்கமா வலிஞ்சு ரொம்பி அங்க இருக்கிற ரோடு ஃபுல்லா சாக்கடை தண்ணி. அங்க இருக்கிறவங்களால பெருசா நடக்க கூட முடியல. முனிசிபாலிட்டிக்கு எவ்வளவுதான் கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. டெய்லியும் அந்த சாக்கடை அள்ளுறவங்க வந்து மேலாவ எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போறாங்க. ஆனா திருப்பி அந்த சாக்கடையில இருந்து மட்டும் தண்ணி மேல வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம எல்லாரும் பேசிக்கா பார்த்திருப்போம். மேன் ஹோல் அப்படினு சொல்லுவாங்க. அந்த ஹோல்க்குள்ளார ஒருத்தர் உள்ளார போய் சாக்கடையை க்ளீன் பண்றதுக்குலாம் சில நபர்கள் இருக்காங்க. இப்ப எல்லாம் அதுக்கு மெஷினரிஸ்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. கரெக்ட்டா ஜூலை 9ஆம் தேதி 2023ஆவது வருடம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் முனிசிபாலிட்டி கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அதை க்ளீன் பண்றதுக்கு வந்திருக்காரு. அந்த மேன் ஹோல்க்குள்ளார போய் எல்லா விஷயங்களும் க்ளீன் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. உள்ளுக்குள்ளார ஒரு விஷயம் அந்த சாக்கடையை அடைச்சிக்கிட்டு இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, ஒரு மனிதரோட டெட் பாடி. அந்த டெட் பாடியை அப்படியே அந்த சாக்கடையில இருந்து வெளியே எடுத்து போடுறாரு. அந்த டெட் பாடி யாருன்னு கூட தெரியல. எத்தனை நாள் அந்த சாக்கடையில இருக்குதுங்கிறதும் அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியல. ஃபுல்லா சாக்கடை தனியா இருக்கிறதுனால யாருங்கிற அடையாளமும் மக்களுக்கு தெரியல. உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. ஒரு டெட் பாடி சாக்கடை அடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் இந்தியாலேயே அவங்க பார்க்குற மொதல் கேஸ். அது மட்டும் இல்லாம 3 நாட்கள் பக்கமா அந்த சாக்கடை தண்ணி மேல வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா யாரும் கவனிக்கவே இல்லை. பிரஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே குரூப்பா அந்த இடத்துல வந்து ஒரு சாக்கடையை ஒரு டெட் பாடி அடைச்சிட்டு இருக்கு. இவ்வளவு நாட்கள முனிசிபாலிட்டியும் கவனிக்கல, போலீஸும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு டோட்டலா எல்லா இடத்துலயும் நியூஸ் பரவிக்கிட்டே தான் இருக்கு. போலீஸ்க்கு பிரஷர் அதிகமாகுது. இவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். பாடியை போஸ்ட்மார்ட்டம் கமிச்சுடுறாங்க. ஃபர்ஸ்ட் பாடியை ஃபுல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட முகம் ரொம்ப கிளியரா தெரியுது. அவனை போட்டோ எடுத்து அதே ஏரியா மக்கள் எல்லாத்திட்டுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்திட்டுமே விசாரிக்கும் போதுதான் இந்த சாக்கடைக்குள்ளார கடந்தவரோட பேரு ஓம்நாத் சிங். இந்த ஓம்நாத் சிங்க்கு 48 வயது ஆகுது. இவரோட பூர்வீகம் பீகார். பீகார்ல இருந்து இங்க வந்து என்ன வேலை பார்க்கறாரு, எங்க தங்கிட்டு இருந்தாரு இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் விசாரிக்கிறாங்க. ஓம்நாத் சிங் அப்படிங்கிறவர் ஒரு பான் மசாலா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிற எல்லா கடைகளுக்கும் சரி, சின்ன வியாபாரிகளுக்கும் சரி பான் மசாலா இவர் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஏத்த லாபம் எப்பயும் போல வந்துகிட்டு இருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. ராஜேந்திரா அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லா மக்களும் சொல்றாங்க. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ராஜேந்திரா அப்படிங்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. எதுக்காக போறாங்கன்னா, ஓம்நாத் சிங்க்கு ஒரு மனைவி இருக்காரு. மனைவியோட பேரு குஞ்சாதேவி. அவங்களுக்கு 35 வயது ஆகுது. அவங்களும் பீகார்ல இருந்து தான் வந்திருக்காங்கிறது மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. எல்லாத்துக்குமே இவர் பிரபலமா தெரிஞ்சிருக்காரு. அந்த ராஜேந்திரா பில்டிங்க்கு போறாங்க. போனா ஓம்நாத் சிங் வீடு பூட்டி இருக்கு. குஞ்சாதேவியோட நம்பர் கண்டுபிடிக்கிறாங்க. மொபைலுக்கு கால் பண்ணா மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. சரி, பக்கத்து வீட்லயாவது ஏதாவது விசாரிக்கலான்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் டோட்டலா பூட்டிட்டு போயிட்டாங்க. யாரு பக்கத்து வீட்டில் இருக்காங்கன்னு கூட போலீஸ்க்கு தெரியல. சோ இப்போ போலீஸ்க்கு தெரிஞ்சது எல்லாம் ஓம்நாத் சிங் அப்படிங்கிற பான் மசாலா வியாபாரி சாக்கடைக்குள்ளார பொணமா கிடக்கிறாரு. யாரு கொண்டிருப்பாங்க? ஒரே ஒரு சந்தேகம், வீட்டுக்குள்ளார இருக்க அவரோட மனைவியான குஞ்சாதேவி. தேவியால ஒரு பெரிய டெட் பாடியை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து சாக்கடைக்குள்ளார போட்டு சாக்கடையை க்ளோஸ் பண்ண முடியுமா? சத்தியமா ஒரு பெண்ணால முடியாது. அதே நேரத்துல அவங்க வீட்லயும் இல்ல, போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படின்னா போலீஸ்க்கு இந்த கொலையில வேற யாராச்சும் இருப்பாங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓம்நாத் சிங்கோட மனைவி ஒருவேளை பீகாருக்கு வந்தாங்களோன்னு சொல்லிட்டு பீகாரோட போலீஸ்க்கும் இன்ஃபர்மேஷனை தராங்க. குஞ்சாதேவியோட போனை ட்ராக் பண்ணும்போது தான் அவங்க போனை சுவிட்ச் ஆஃப் மட்டும் பண்ணல, அடிக்கடி எங்கேயோ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியுது. அப்படின்னா குஞ்சாதேவி நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது போலீஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட போன் ரெக்கார்ட்ஸ், கால் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஹிஸ்டரிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருப்பாங்க. யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலன்னா குஞ்சாதேவிக்கு தப்பான கான்டாக்ட் ஒண்ணுமே இல்லை. அவங்க தன்னோட கணவர், தன்னோட வீடு இதை தவிர்த்து அவங்க கால் பண்ணவே இல்லை. அப்படின்னா குஞ்சாதேவி வேற ஏதாச்சும் மொபைல் வச்சு ஏதாவது தப்பான தொடர்பு வச்சிருப்பாங்களோ, அவன் தான் இவரை கொண்டுட்டு 2 பேரும் சேர்ந்து ஓடிட்டாங்களோ, இந்த மாதிரி சந்தேகங்களும் போலீஸ்க்கு இருக்கு. போனை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா மங்களூர்ல அந்த போன் ஸ்விட்ச் ஆன் ஆயிருக்கு. மங்களூர்ல நீட்டா லொகேஷனை கண்டுபிடிச்சு குஞ்சாதேவி மங்களூர்ல இருக்கிற ஒரு லாட்ஜில் தங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. மங்களூரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸ் டீம் அந்த லாட்ஜுக்கு போறாங்க. லாட்ஜுக்கு போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட குஞ்சாதேவியோட போட்டோ எல்லாத்தையும் காட்டி எந்த ரூம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த ரூமை போய் கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிறது குஞ்சாதேவி. ஆனா
போலீஸ் குஞ்சாதேவியை மட்டும் பார்க்கல, குஞ்சாதேவி கூட இன்னும் 2 நபர்களும் இருக்காங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். டோட்டலா அவங்க 3 பேத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வராங்க. ஏன்னா குஞ்சாதேவி கூட அவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் இந்த குற்றத்துல ஈடுபட்டிருப்பாங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். இவங்க 3 பேத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரிக்கும் போதுதான் போலீஸ்க்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம். குஞ்சாதேவியோட வீட்டுக்கு போகும்போது அவங்களோட வீடு பூட்டி இருந்துச்சு. ஓகே, சரி, பக்கத்து வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம்னா பக்கத்து வீடு எதனால பூட்டி இருந்துச்சு? அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் இங்க குஞ்சாதேவி கூட 2 பேரும் ஹோட்டல்ல தங்கியிருக்காங்கிறது போலீஸ்க்கு தெரியுது. அவங்க 2 பேர்த்தோட பேரு விஷால், ரூபி. விஷாலுக்கு 25 வயசு ஆகுது, ரூபிக்கு 24 வயசு. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழ்றாங்க. விஷால் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்குன்னு சொல்லிட்டு சம்பளம் வருது. இவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. எதுக்கு இவங்க 2 பேரும் குஞ்சாதேவி கூட தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகம். ஒருவேளை விஷாலுக்கும் குஞ்சாதேவிக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குமோ, 2 பேரும் தொடர்புல இருந்துகிட்டு ஓம்நாத் சிங்கை கொண்டுட்டு ஓடிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு. ஆனா ஓடி போனாங்க அப்படின்னா 2 பேர் தான் ஓடி போகணும். இந்த இடத்துல விஷாலோட மனைவியில கூட்டிட்டு ஓடி போறாங்க. இது ஒருவேளை முக்கோண காதல் கதையா இருக்குமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவங்க 3 பேரும் சரி ஆரம்பத்துல இருந்தே சொல்ற விஷயமாகட்டும் எல்லா விஷயங்களும் பொய், ஏதோ மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் இவங்க 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. போலீஸோட என்கொயரியில ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஓம்நாத் சிங் அப்படிங்கிறவர் பான் மசாலா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு படுக்க வாழ்க்கை நீட்டா போயிட்டு இருக்குது. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லயே புதுசா ஒருத்தவங்க குடி வந்தாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு எதர்ச்சியா பார்க்கும்போது தான் இவங்களோட நெருங்கிய நண்பரான விஷால் அப்படிங்கிறது தெரிய வருது. விஷால் அவரோட மனைவியான ரூபி கூட தங்கறதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சந்திச்சது ஒரு பெரிய கோஇன்சிடென்ஸ் தான். ஏன்னா இவங்களோட சொந்த ஊர் பீகாரா இருந்தாலும் இவங்க எல்லாம் ஊர் ஊரா போய் வேலை தேடுறது, வியாபாரம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்றவங்க தான். இந்த 2 குடும்பமும் ஆல்ரெடி குஜராத்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்கு வேலையில ஏதோ பிரச்சனை வந்துச்சு. ஓம்நாத் சிங் குஜராத்ல இருந்து ஸ்ட்ரைட்டா பெங்களூருக்கு வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் விஷால் அங்கேயே இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. என்னடா விஷாலே குடும்பத்தோட திருப்பி இங்க வந்துட்டு அது எதர்ச்சியா என்னோட வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்திருக்கேன்னு சொல்லி ஓம்நாத் சிங் கேட்கும் போது, எனக்கு அந்த இடத்துல வேலை போயிடுச்சு, பெங்களூர்ல ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில புதுசா வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, என்னோட மனைவியான ரூபிக்கு வேலை கிடைச்சிருக்கு, சரி பெங்களூர்ல வந்து சம்பாதிக்கலாமேன்னு சொல்லி தான் இங்க வந்தோம். கடைசியா எதர்ச்சியா பார்த்தா எங்களோட பக்கத்து வீட்லயே நீயே தங்கியிருக்கேடான்னு சொல்லிட்டு விஷாலும் ஓம்நாத் சிங்கை பார்த்து கேட்கிறாரு. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி நண்பர்கள் அப்படிங்கிறதுனால குஞ்சாதேவிக்கு ஒரு நல்ல கம்பெனி ஆயிடுச்சு. இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கை எப்பயும் போல நீட்டா போயிட்டு இருக்கு. ஆனா எப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஓம்நாத் சிங் ரூபி மேல ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட குஜராத்ல இருந்தே பார்த்துட்டு வந்திருக்காரு. எப்ப எல்லாம் ரூபி தனியா இருக்காங்களோ, ஓம்நாத் சிங்க்கு 48 வயசு, ரூபிக்கு 24 வயசு அப்படின்னு தெரிஞ்சா கூட அந்த ரூபி மேல இவருக்கு காமம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. குஜராத்ல ரூபி தனியா இருக்கும் போதே அடிக்கடி ஓம்நாத் சிங் போய் அவங்க கிட்ட ஃப்ளோட் பண்றதும், வலிஞ்சு பேசுறதும், மறைமுகமா எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றதும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஆனா ரூபிக்கு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓம்நாத் சிங் நம்ம கிட்ட வலிஞ்சுதான் வந்து பேசுறான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் ரூபிக்கு இல்ல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் வேலை போனதுனால ஓம்நாத் சிங் படுக்கு குடும்பத்தோட தனியா இங்க வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரூபியை மீட் பண்றதுக்கான எந்த சான்ஸுமே அவருக்கு கிடைக்கல. ஆனா இப்போ நம்மளோட அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, ரூபி அவனோட வைஃபோட பக்கத்து வீட்லயே வந்து தங்கியிருக்கா. எப்பப்பெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா ரூபி கிட்ட போய் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு ரூபி கிட்ட அடிக்கடி வலிஞ்சு பேசிக்கிட்டே இருந்தாரு. நாட்கள் போக போக இது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ரூபிக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்துச்சு. இவன் நம்ம கிட்ட ஏதோ தப்பான முயற்சியை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான், இவனுக்கு நம்ம மேல ஏதோ ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஓம்நாத் சிங் பேசினாலும் கொஞ்சம் கொஞ்சமா விளக்க ஆரம்பிச்சாங்க. இவன் கிட்ட நம்ம பேச வேணாம், இவன் என்னதான் பேசினாலும் நம்ம பாட்டுக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு ரூபி கொஞ்சம் கொஞ்சமா பேச்சை கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஓம்நாத் சிங்க்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ரூபிக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு, நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுறோங்கிறது புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கிட்டே போறான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் நமக்கு ஒத்துக்குவான்னு சொல்லிட்டு ஓம்நாத் சிங் ரூபியை விடவே இல்லை. இந்த மாதிரி டைம்ல தான் விஷாலுக்கு பண தேவை ரொம்பவே இருந்துச்சு. வீட்டுக்கு காசு அனுப்பிச்சிடணும், நம்ம வேற ஊர்ல இருந்து வந்திருக்கோம், நம்மளால வேற வாழ முடியல, நமக்கு காசு கொஞ்சம் வேணும், காசு இருந்தாலும் தனியா பிசினஸ் ஆரம்பிக்க முடியும், நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனில இருக்கோம், அந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனில இருந்து ஏதாச்சும் நமக்கு உதவி கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு பணத்துக்காக விஷால் ரொம்பவே அலையறத ஓம்நாத் சிங் நீட்டா கவனிச்சான். விஷாலு கிட்ட போய் நான் உனக்கு காசு தரேன்,
நீ பக்கத்து வீட்டுக்காரன் தான், அதுவும் இல்லாமல் நம்ம வருட கணக்கில் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோம், என்கிட்ட வந்து காசு கேட்குறா, எதுக்கு யார் யார்கிட்டயோ காசு கேட்குறேன்னு சொல்லி வாண்டடாக விஷாலுக்கு 3 லட்ச ரூபா ஓம்நாத் சிங் பணம் தந்திருக்கான். ஓம்நாத் சிங்கோட பான் மசாலா வியாபாரம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால காசு இப்போதைக்கு அவன் கையில் நிறையாவே இருந்துச்சு. அந்த 3 லட்ச ரூபாவை விஷால்கிட்ட கொடுத்துட்டு, இதை நான் உனக்கு ஃப்ரீயாக தரல, நீ என்கிட்ட வட்டிக்கே வாங்கிக்கோ, மாதம் மாதம் என்கிட்ட வட்டிக்கு தந்துடுன்னு சொல்லிட்டு விஷாலுக்கு கொடுத்துருக்கான். ஆனால் விஷாலோட நிலைமை 3 லட்ச ரூபா கையில் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் பக்கம் வட்டி கட்ட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவரால் வட்டி கட்ட முடியல. டெய்லியும் விஷால் அப்படிங்கிறவன் நண்பன் கூட பார்க்காம விஷாலை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். விஷாலோட வாழ்க்கையே கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர்ல போக ஆரம்பிச்சிச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளோட நெருங்கிய நண்பன் சொல்லிட்டு அவங்க கிட்ட கடன் வாங்கினான். ஆனால் டெய்லி டார்ச்சர் பண்றானே, எவனோ ஒருத்தண்ட கடன் வாங்கினாலும் வாரத்துக்கு ஒரு டைம், மாசத்துக்கு ஒரு டைம் சொல்லி தான் வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட பணம் கேட்பான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே கடன் வாங்கிட்டு டெய்லி அவன் கேட்கறானேன்னு சொல்லிட்டு விஷால் கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாரு. அதை பார்த்து அவரோட மனைவியான ரூபியும் கொஞ்சம் கொஞ்சமா கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் விஷால் வீட்டை விட்டு வேலைக்கு போகும்போது ஓம்நாத் சிங் ரூபியை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளார வந்தான். வீட்டுக்குள்ளார வந்து அவன் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். நீ குஜராத்தில் இருக்கும் போது இருந்து நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், உன்கிட்ட பழகணும், உன்கிட்ட தொடர்பு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ தள்ளி போய்கிட்டே தான் இருக்க. இப்போ நீ என் கூட தொடர்பு வச்சுக்கிட்ட அப்படின்னா நீ கேட்குற காசு எல்லாத்தையும் நான் தருவேன். அது மட்டும் இல்லாமல் விஷால் வாங்கின காசு எனக்கு தரவே வேணாம், வட்டி எதுவும் இல்லாமல் உன் ஹஸ்பண்டு எப்போ காசு தீக்கிறானோ அப்போ தீக்கிட்டோம், அவன் காசு எல்லாத்தையும் என்கிட்ட தந்ததுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ரூபி கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். இது ரூபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் என்னோட கணவரான விஷால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, டெய்லி அவன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அதை என்னால் பார்க்கவே முடியல. இன்னொரு பக்கம் அதுக்காக என்னோட உடம்ப அப்படியே இவனுக்கு தந்துட முடியாது, நானும் ஒரு பெண் தான், நானும் பாதுகாப்போடு இருக்கணும், எனக்கும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி என்ன பண்றதுனே தெரியாம இருக்காங்க. அந்த விஷயத்தை அவன் யூஸ் பண்ணி ரூபியை ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறான். உன் கணவரை நான் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான், பணம் வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு அவனை ஜெயில போடுவாங்க, அவங்ககிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையும் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பயம் பொறுத்துறான். ரூபிக்கு வேற வழியே இல்லை, எல்லாத்தையும் கேட்டு அமைதியா இருக்காங்க. அந்த அமைதியை அவன் ஓகேன்னு எடுத்துக்கிட்டு அதே இடத்துல ரூபியை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்குறான். பக்கத்து வீட்டில் தன்னோட அன்பான மனைவி இத்தனை வருடங்களா நம்ம கூட தங்கியிருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் ரூபியோட பெட்ரூம்குள்ளார அவ கூட, அதுவும் அவளோட இஷ்டமே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூபி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கவலைப்படாத, நீ கேட்குற பணத்தை எல்லாத்தையும் நான் தந்துடுறேன், விஷாலுக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாத, அவன் எப்போ காசு தந்து முடிக்கிறானோ அப்போ நான் உன்னை விட்டுடுறேன், இனிமேட்டு நான் விஷால்கிட்ட காசே கேட்க மாட்டேன், இந்த மாதிரி டெய்லியும் தொடரும்னு சொல்லும் போது ரூபிக்கு ஒன்றும் புரியல. இந்த ஒரு நாளே அனுபவிச்சது நான் செத்தரலாம் போல இருக்கு. ஆனால் டெய்லி இவன் வருவானா, என்னோட கணவரை விட்டுட்டு இவன் என்னைய பிடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. இது எதுவுமே விஷால்கிட்ட சொல்லவே இல்லை. டெய்லியும் இந்த விஷயம் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. டெய்லியும் ரூபி கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ரூபியை இனி நீ வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓம்நாத் சிங் சொல்லியிருக்கான். இதை கேட்டு ரூபி விஷாலுக்கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வேலைக்கு போக முடியாது, நான் உங்களுக்கு வீட்டில் எப்பயும் போல சமைச்சு வீடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இனிமேட்டு நீங்கள் மட்டும் வேலைக்கு போறீங்களான்னு சொல்லிட்டு விஷால்கிட்ட கேட்டிருக்கா. விஷாலுக்கு எல்லா விஷயங்களும் புரியுது, நமக்கு பண கஷ்டம் இருக்கு, தன்னோட மனைவியும் வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்மளோட குடும்பத்தை சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு விஷாலுக்கு தெரியும். இருந்தாலும் தன்னோட மனைவியை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு தான் கஷ்டமா இருக்குல்ல, நீ வீட்டிலே இருந்துக்கோ, நானே எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ரூபி டெய்லி வீட்டில் இருக்காங்க. விஷால் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஓம்நாத் சிங் தன்னோட மனைவி கிட்ட பான் மசாலா விற்க போறான், சப்ளை பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரூபியோட வீட்டுக்கு வரான். ரூபியை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 மாசம் 3 மாசம் பக்கம் இந்த விஷயங்கள் போய்கிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லா தப்பான விஷயங்களும் போயிட்டு இருக்கும் போது என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்க எல்லாரும் யாருக்கிட்ட மாட்டக்கூடாதோ அவங்க கிட்ட மாட்டுவாங்க. அதே தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. 3 மாசம் இந்த தொடர்பு தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் விஷால் ஒரு நாள் வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மத்தியான டைமே வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வரும்போது தாப்பால் உள்ளார போட்டிருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளார ரூபி அழுகிற சத்தம் கேட்டிருக்கு. கதவை தட்டாம ஜன்னல் வழியா திறந்து பார்த்திருக்காரு. அப்பதான் அவருக்கு எல்லா உண்மைகளுமே தெரியுது. கண் முன்னாடி அவரோட மனைவியை பக்கத்து வீட்டுக்காரனான ஓம்நாத் சிங் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரூபி அழுதுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூபி தடுக்கவும் இல்லை அப்படிங்கிறது புரிய வருது. உடனே அவரு மனசு ஃபுல்லா சோகத்தோட அவரோட கம்பெனிக்கு திருப்பி போறாரு. நினைச்சு பாருங்க, ஒரு கணவரோட அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையை, தன்னோட மனைவியை ஆசையா பார்த்துக்கிறோம், அவ வீட்டில் பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும் போது எந்த கணவனாலையும்
தாங்க முடியாது. கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு எல்லா விஷயங்களும் யோசிச்சுட்டு ஒருவேளை தன்னோட மனைவிக்கும் பிடிச்சி தான் பழகிட்டு இருக்காளோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவரோட மனசுக்குள்ளார ஓடிட்டு இருக்கு. திருப்பி சாயந்தரம் ரூபி தனியா வீட்டில் இருக்கும் போது வந்து ரூபி கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்தமா, ஜன்னலை திறந்து பார்க்கும்போது நீயும் பக்கத்து வீட்டுக்காரனும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இது உனக்கும் இஷ்டம் இருந்துச்சா? உனக்கும் இஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லிடு. நீ விருப்பம் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளார உன்னை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வலுக்கட்டாயம்லாம் எதுவும் இல்லை. இல்லை வேற ஏதாச்சும் அவன் உன்னை துன்புறுத்துறான் அப்படின்னா சொல்லு, அவனை கொன்னே போட்டுடலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. ரூபி எல்லா விஷயங்களும் சொல்லும் போது தான் இந்த எல்லா விஷயங்களும் நடந்ததுக்கு காரணமே நான் தானா, என்னோட மனைவி என்னையை காப்பாத்துறதுக்கு தான் டெய்லி அவ சித்திரவாதை அனுபவிச்சுட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு சோகத்துல மூழ்கினாலும் கோபம் ஓம்நாத் சிங் மேல கொல்ற லெவலுக்கு இருக்கு. எப்படியாச்சும் அந்த சிங்கை நம்ம கொன்னே ஆகணும். நம்மளோட மனைவியை பக்கத்து வீட்டில், அது வயசு வித்தியாசம் பார்க்காம அவனோட மனைவியை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னோட மனைவியை சீண்டனாம் பார்த்தியா, அதே மாதிரி பிளான் பண்ணி அவனை இதே வீட்லயே நம்ம கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு விஷால் எல்லா பிளானையுமே போடுறான். விஷாலுக்கு அவங்களோட மனைவியான ரூபியும் சப்போர்ட் பண்றாங்க. இனிமேட்டு என்னால் இந்த டார்ச்சரை தாங்க முடியாது. இனிமேட்டு அந்த சிங் வீட்டுக்குள்ளார வந்தான் அப்படின்னா பொணமா தான் வெளியே போகணும். அவன் இனிமேட்டு என்னோட உடம்ப பார்க்கறதுக்கு கூட பயப்படணும்னு சொல்லிட்டு ரூபியும் முடிவெடுத்தாங்க. அடுத்த 5 நாள்ல எல்லா பிளானும் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வெளியூருக்கு போகிற ஒரு வேலை இருக்கு, 5 நாட்கள் பக்கம் நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு விஷால் ஓம்நாத் சிங் கிட்ட சொல்லிட்டு போறான். இது ஓம்நாத் சிங் மனசுல ஒரு ட்ரிகரை உண்டாக்குது. 5 நாள் பக்கம் விஷால் இருக்கவே மாட்டான். இது வரைக்கும் காலை நேரத்துல தான் போய் நம்ம ரூபி கிட்ட எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேட்டு நாள் ஃபுல்லாமே நம்ம அங்கேயே இருக்கலாமே, நைட்டு ரூபி கூடவே தூங்கலாமே, இப்படிங்கிற எல்லா விஷயமும் ஓம்நாத் சிங் பிளான் பண்றான். அதே நாள் நைட்டு ரூபியை பார்க்கறதுக்காக ஓம்நாத் சிங் வீட்டுக்கு வரான். ரூபி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் நம்ம மேல கை வைக்கிறான் அப்படிங்கிறது ரூபிக்கு தெரியுது. இருந்தாலும் அதை எந்த விஷயத்தையும் கவனிக்காம அவங்க சீக்கிரட்டா ஒரு மொபைல் எடுத்து ஒரே ஒரு மிஸ்டு கால் விஷாலுக்கு தராங்க. இந்த மிஸ்டு காலுக்காக தான் விஷால் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த கால் வந்தோன்னே வீட்டுக்குள்ளார வந்து அவனோட சாவியை வச்சு கதவை திறந்து கதவை க்ளோஸ் பண்றான். விஷால் உள்ளார வர்றதை பார்த்தோன்னே ரூபிக்கு ஒன்றும் பெரிய ஷாக்கிங் இல்லை. ஆனா ஓம்நாத் சிங்க்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங். என்ன நடக்குது? விஷால் ஒருவேளை பிளானை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டானா, நம்ம மாட்டிக்கிட்டோமா இப்படிங்கிற எல்லா விஷயமும் ஓம்நாத் சிங்க்கு தோண ஆரம்பிக்குது. அப்பதான் விஷால் எல்லாத்தையும் சொல்றான், டே நாயே, எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும்டா, இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு நீ பொணமா தான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஓம்நாத் சிங்கை சேர்ல உட்கார வைக்கிறாங்க, கட்டுறாங்க. கொடூரமா 3 நாளைக்கு அவனை சித்திரவாதை பண்றாங்க. நீ என்னோட மனைவியை எந்த லெவலுக்கு சித்திரவாதை பண்ணுவ? இந்த சித்திரவாதை ஒரு 3 நாளைக்கு அனுபவியே. நான் தான் 5 நாள் வெளியூர் போறேன்னு சொன்னேன்ல, இந்த 5 நாளுமே உனக்கு சித்திரவாதை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிற எல்லா விஷயங்களும் வச்சு ஓம்நாத் சிங்கை கண்டபடி தாக்கி அவனோட உடம்பே ரத்த கரையாக்கி, இருந்தாலும் அவன் செத்தரக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேதனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவனை அடிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3 நாட்கள் 4 நாட்கள் பக்கம் டோட்டலா கொடூரமா அவனை வேதனைப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச ஒரே விஷயம், ஓம்நாத் சிங்கோட மனைவி கிட்ட போய், உன்னோட ஹஸ்பண்ட் 3 நாளா வீட்டுக்கு வரல, என்னன்னு சொல்லிட்டு போனான்? பான் மசாலா விற்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனான். அவன் பான் மசாலா விற்க போகல, பக்கத்து வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஓம்நாத் சிங்கோட மனைவியான குஞ்சா தேவியை கூட்டிட்டு வந்தாங்க. தேவிக்கு தன்னோட கணவரை பார்த்தோன்னே அவர் மேல கோவப்படுறதா, அவர் மேல வருத்தப்படுறதா இப்படிங்கிற எந்த விஷயமே புரியல. இத்தனை வருஷமா உன் கூட நான் உண்மையா தானே இருந்தேன். உனக்கு 48 வயசு, இன்னும் கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உன்னால எந்திரிச்சு நடக்க கூட முடியாதுயா. உன்னை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்தேன்ல, உனக்கு ஏதாச்சும் நான் துரோகம் செய்யணும்னு நினைச்சேனா? நானும் உன்னை ஏமாத்திட்டு எப்பயோ போயிருக்கலாம். ஆனா நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆசையா தானே இருந்தோம், உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு புத்தி வந்துச்சுன்னு சொல்லிட்டு குஞ்சாதேவி அந்த இடத்துல கேட்கும் போது ஓம்நாத் சிங்கோட அவரோட மனைவியோட முகத்தை கூட பார்க்க முடியல. குஞ்சாதேவி, ரூபி, விஷால் இவங்க 3 பேரும் செஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். ஓம்நாத் சிங் செஞ்சது மன்னிக்க முடியாத தப்பு. இந்த விஷயத்தை நம்ம போலீஸ்க்கு கொண்டுட்டு போனா பீகார்ல இருக்கிற நம்மளோட ஃபேமிலி எல்லாமே இந்த விஷயத்தை பார்ப்பாங்க. ஓம்நாத் சிங் இப்படி பண்ணிட்டானு சொல்லிட்டு அவனோட குடும்பத்துக்கே ஒரு கெட்ட பேர் வரும். அது மட்டும் இல்லாம ரூபியோட பேரும் எல்லா இடத்துலயுமே பரவும். ரூபியால வெளியே பார்க்க கூட முடியாது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் யோசிச்சு ஓம்நாத் சிங்கை நம்ம கொலை பண்ணிடலாம். அந்த டெட் பாடி கூட யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி ஏதோ ஒரு இடத்துல மறைச்சிடணும். அவங்க கண்டுபிடிக்கும் போது யாரு கொன்னாங்கன்னு கூட போலீஸ்க்கு தெரியக்கூடாது. அதுக்குள்ளார நம்மளும் இந்த வீட்டை விட்டு எல்லாம் எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதே இடத்துல ரூபி ஆகட்டும், விஷால் ஆகட்டும் 2 பேரும் சேர்ந்து அந்த ஓம்நாத் சிங்கை கொலை பண்ணியிருக்காங்க. பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்த குஞ்சாதேவிக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. என்னோட கணவர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை
இவ்வளவு லெவலுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா குஞ்சா தேவியால மன்னிக்க முடியல. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் கண் முன்னாடியே கொன்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல கொலை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே சேர்ந்து அந்த பாடியை ஒரு பிளாஸ்டிக் பேக்ல நீட்டா பேக் பண்ணியிருக்காங்க. விஷால் அந்த பையன் தான் அவரோட வீட்டுல இருந்து தரன்னு எல்லாருமே தூங்கிட்டு இருக்க விடிகால 2-3 மணி பக்கம் இந்த இடத்துல சாக்கடை வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்காரு. சாக்கடைக்குள்ளார அந்த டெட் பாடியை உள்ளார போட்டுட்டு எல்லாம் நீட்டா உள்ளார போயிடுச்சான்னு எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த சாக்கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எப்பயும் போல காலையில எந்திரிச்சிருக்காங்க. எல்லா விஷயங்களும் பேக்கப் பண்ணிட்டு 2 வீட்டு ஆள்காரங்களும் நீட்டா எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஏரியாவா போய் ஒவ்வொரு லாட்ஜா தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா, டெட் பாடி யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி ஒரு சாக்கடையில டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு பேர் ஓம்நாத் சிங் அப்படிங்கிறது எல்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் வெவ்வேறு லாட்ஜா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ் குஞ்சாதேவியோட மொபைல் மூலியமா ட்ராக் பண்ணி நம்மள லாட்ஜிலே வந்து கண்டுபிடிப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ் கேட்டதுக்கு அப்புறம், சொந்த மனைவியான குஞ்சாதேவிட்டு எல்லா விஷயங்களும் கேட்டதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு என்ன பண்றதுனே புரியல. இவங்க செஞ்சது சட்டப்படி தப்பா இருந்தாலும் மனசு ரீதியா இவங்க கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. அவனையெல்லாம் இப்படிதான் கொலை பண்ணணும். ஒரு பெண்ணை எந்த லெவலுக்கு கொடூரமா 3 மாதம் பக்கம் டார்ச்சர் பண்ணியிருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கணவருக்கு தெரியும் போது அவன் எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு விஷாலை பார்க்கும் போதே நல்லா தெரியுது. இருந்தாலும் போலீஸ் சட்டப்படி என்ன செய்யணுமோ அவங்க மேல சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி கோர்ட்ல போய் நிக்க வச்சிருக்காங்க. இந்த கேஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க 3 பேத்துக்கும் 2 பேர் சேர்ந்து சிங்க கொலை பண்ணியிருக்காங்க. அது முன்னாடி ஒரு விட்னஸா பார்த்துட்டு இருந்த குஞ்சாதேவி. இவங்க 3 பேத்துக்கும் என்ன தண்டனை தருவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் எந்த ஐடியாவும் இல்லை. அடுத்தது இந்த கேஸ்ல ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஓம்நாத் சிங் பண்ணது எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம், அவனுக்கு கிடைச்ச இந்த கொடூரமான சாவு கரெக்டானது தான் சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு தோணும். எனக்கும் அதே தான் தோணுது. இந்த இடத்துல ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு பெண்மணி யாருன்னா ரூபி. தன்னோட கணவரை யோசிச்சு அவங்க தினம் ஓம்நாத் சிங் கிட்ட இருந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லாட்டியும் அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. 3 மாச பக்கம் வேற ஒருத்தன் உங்களோட வீட்டுக்கு வந்து உங்களோட உடம்ப உங்களோட விருப்பம் இல்லாம தொடும்போது உங்களுக்குள்ளார என்ன ஏற்படும் சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளார என்ன ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ரூபி எந்த லெவலுக்கு கோவத்தோடு இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்மணிக்கும் தெரியும். என்னைக்குமே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளோட வாழ்க்கையில வாங்காம வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படியே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாங்கினாலும் தயவு செய்து பேங்கோ இல்ல ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிக்கோ போய் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. அவங்க கிட்ட தயவு செய்து வாங்குங்க. எந்த ப்ரூஃப்மே இல்லாம எந்த டாக்குமெண்ட்ஸே இல்லாம இவன் எனக்கு காசு தரான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா கடைசியா வீட்டுக்கு அடியால் வருவாங்க. இல்ல அவனே வந்து உங்களோட மனைவி மேல கையை வச்சானா கூட உங்களால எதுவுமே செய்ய முடியாது. எத்தனையோ பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தயவு செய்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டோட்டலா தவிர்த்துருங்க. இல்லை அப்படின்னா அது யாருக்கிட்ட வாங்கணுமோ அப்படி கரெக்டா வாங்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ரூபிக்கு வந்த நிலைமை எந்த பெண்மணிக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்குவோம். தயவு செய்து யாரா இருந்தாலும் கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு வந்து உங்க மேல கையை வைப்பான் பார்த்தீங்களா, அந்த ஒரு சுச்சுவேஷன்ல என்னைக்குமே கையை எடுத்துட்டு மூட்டு போடா வெளியே, இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. எந்த போலீஸும் வந்து இவன் கடன் கொடுத்துருக்கான், இவன் கடன் கொடுக்காதனால தான் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்றாங்கன்னு சொல்லிட்டு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சட்டப்படி யாருக்குமே ஒரு கடனை கொடுக்கறதே ஒரு மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம வட்டிக்கு கொடுக்கறது அதை விட ஒரு பெரிய தப்பு. ஒருத்தவங்க கடன் தந்து வட்டியை வாங்குற பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லைசன்ஸ் வாங்கி அதை ஒரு கம்பெனியா வச்சு தான் பண்ண முடியும். யாரும் இண்டிவிஜுவலா நான் கடன் தரேன், வட்டிக்கு தரேன், என் மேல தான் ரைட்ஸ் இருக்கு, நான் அவங்களை என்ன வேணாலும் பண்ணுவேன், அவங்களோட சொத்தை எடுத்துக்குவேன், அவங்க வீட்டுல இருந்து வீட்டுல துரத்து விடுவேன், இந்த மாதிரி எந்த விஷயங்களும் யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை பாய்.